வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. பிரியாணி செம்மையா சமைக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. தளபதி எதுக்குடா வந்திய? டிவிக்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. நீ போ, நீ வா. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஆனா இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. தெரியல. இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். 2002ல ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன தூக்கி என்ன தாங்கி தோளுக்கு தோள் கொடுத்து என் நல்லது கெட்டதுல என் கூட இருந்து என் வழித்துணையா எனக்கு வழிகாட்டும் தீப்பந்தங்களா யார் வந்தாலும் போனாலும் யார் வாய் என்ன பேசினாலும் நாங்க இருக்கோம் 24 வருஷமா என் கூட நிக்கிற தூண்கள். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. நான் ஒரு 3வது 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்பனே தெரியாது. எங்க வீட்டுல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, வர தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது ஆல்சிக்கு இருக்கா? வா 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 வா. அத நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. டேய் என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா, சின்ன பையன் அப்படிங்கறனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. கிடைக்கலன்னா விடு. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. கரெக்ட் தான், புரியுது. 3 மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல, அமையல. எனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையணும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஆகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் தேவுடாவா? అవును, నీ మదర్ టంగ్ తెలుగు కదా, కాన్ఫిడెన్స్ లేదు. அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்துவிட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே. அண்ணா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்துக் கொள்கிறேன். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை.
வரிசையில் வாருங்கள். இந்த மாதிரி சவால்களை சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது, அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் மனசு தொய்வா இருக்கும். உன்னை தடுக்கிறதுக்கு வளர்ச்சியை அது யாருங்க நான் 2 பேர் அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க, இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளை சுற்றியே நம்ம இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் தேடிக்கணும். இப்போ நம்மளுக்குலாம் நம்ம வீட்லேயே இன்ஸ்பிரேஷன் இருக்கு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. இங்க இவ்வளவு பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க, இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த கோட் வேர்ட் அக்செப்டட். Thank you. அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான் உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? முத்துக்கு முத்தாக